சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நிறைவு. உடலை வாங்க மாட்டேன் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆதரவாளர்கள். முன்பகை காரணமாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த 8 பேர் கைது. கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் கொல்லப்பட்டதாக வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை பேரதிர்ச்சியையும் மிகுந்த வருத்தத்தையும் தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக அறிக்கை. சமரசமில்லாமல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து என உளவுத்துறையும் குற்றப்புலனாய்வுத்துறையும் 3 முறை எச்சரித்ததாக தகவல். கடந்த சில நாட்களாக ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணித்து சமயம் பார்த்து வெட்டிக் கொன்றதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கண்டனம். அஞ்சலி செலுத்துவதற்காக தனி விமானம் மூலம் பிற்பகலில் சென்னை வருகிறார் மாயாவதி. 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்வு. தங்கம் 1 சவரன் ₹1,50,000 தாண்டி விற்பதால் சிரமத்தை சந்திக்கும் சாமானிய மக்கள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் திமுக சார்பில் உண்ணாவிரதம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று மாலை இலங்கை பயணம். தமிழ் கூட்டமைப்பினர் நடத்தும் 2 நாள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பு ஆதரவாளர்கள் திரண்டனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1465 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன் ஜாமீன் மீது கரூர் மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி வழிபாடு. நீட் முறைகேட்டில் குஜராத், ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த பலருக்கும் தொடர்பு. பீகார் மாநில காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தகவல். பெங்களூருவில் மிக அதிக அளவில் பரவி வரும் டெங்கு காய்ச்சல். சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும், காய்ச்சலுக்கு ஆரம்ப நிலையில் சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் 1 வாரமாக கனமழை நீட்டிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் படத்தின் 3வது பாடல் வெளியீடு. அறிவு எழுதி பாடியுள்ள ராயன் ட்ரம்பல் பாடலுக்கு வரவேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.